ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு நபர் ஆடு மேய்க்க போய் ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறார். காட்டுக்குள்ளே மட்டும் மாட்டலைங்க, ஒரு அமானுஷத்தையும் மாட்டிக்கிறாரு. அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ரியலான ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நபருக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான மலை கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க. இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மலை கிராமம்னா ரொம்பவே மலை இல்லைங்க, மலைக்கு ஒட்டியே உள்ள ஊரில் உள்ள ஒரு தம்பதி. அவங்களோட பேர் முருகேசன் மற்றும் லக்ஷ்மி. இவங்களுக்கு என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே மலைகளில் இருக்கு இல்லையா, அந்த மலைகளில் இவங்க ஆட்டை ஓட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லா ஆடுகளும் அப்படியே மேய்ஞ்சிட்டு இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்தோம். இவங்க ஒரு இடத்துல நின்னுக்குவாங்க. அப்படியே அவங்க ஒரு சவுண்டு மாதிரி விட்டாங்க அப்படின்னா அந்த ஆடு எல்லாமே அப்படியே சேர்ந்து இவங்க கிட்ட வந்தோம். அப்படிதான் இவங்க ரொம்ப வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க 2023 வருஷம் இவங்க அப்படியே இவங்களோட வீட்டுல இருந்து, முருகேசன் அப்படின்றவரு வேற ஏதோ வேலையா அவர் வெளியூருக்கு போயிட்டாருங்க. இந்த லட்சுமி அப்படின்றவங்க மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டு அந்த மலைக்கு போறாங்க. மலையில அந்த ஆடுங்களை எல்லாம் மேய விட்டுட்டு இவங்களும் ஒரு மரத்து அடியில உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே இவங்களும் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் மேல போகும்போதே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆடுகளும் மேய்ஞ்சிட்டு அப்படியே நெல்லலுக்குங்க அங்கங்க அப்படியே மரத்தடியில அந்த ஆடுகளும் படுத்துட்டு. அதே மாதிரி இவங்களும் அப்படியே அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. மணி ஒரு 5:30 மேலேயே ஆயிடுச்சு. அதன் பிறகு இவங்க எழுந்து பார்க்கும்போது நிறைய ஆடுகள் வந்து இவங்களை சுற்றி நின்றுட்டு இருக்குங்க. நிறைய ஆடுகள் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம கீழே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடுகள் எல்லாம் அந்த ஒரு சத்தம் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே கீழே ஓட்டிக்கிட்டு வராங்க. வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆடுகளை அடைக்கிறதுக்காக ஒரு பட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பட்டியில் அந்த ஆடுகள் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லட்சுமியும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்டுங்களுக்கு நைட்டில் இறை கொஞ்சம் போடுவாங்க. அது அந்த பில்லுலாம் அவங்க அந்த மலையிலேருந்து கொஞ்சம் பிடுங்கிட்டு வர்றது வழக்கம். இன்னைக்கு வந்து அவங்க தூங்கிட்டாங்க இல்லையா, அந்த காரணத்தினால ஆல்ரெடி வச்சிருந்த பில்லை கொண்டுட்டு வந்து அந்த ஆடுகளுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்ன நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய ஆடுகளுங்க, குட்டி குட்டி ஆடுங்க வந்து ஒரு 5 ஆடு. அந்த 5 ஆட்டில் 3 ஆடு இருக்குது, 2 ஆட்டுக்குட்டி காணும். இந்த 2 ஆட்டுக்குட்டியும் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட வீட்டை சுற்றி அப்படியே தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே அந்த ஆட்டுக்குட்டியை காணும். ஒருவேளை நம்ம காலையில் மலையில் போயிட்டு ஆடு மேய்ச்சோம் இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ கூடவும் முருகேசனும் இல்லை இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக டார்ச் அடிச்சுட்டு எப்படியும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து இவங்க சத்தம் போட்டாங்கன்னா கீழே ஓடி வந்துடும் அப்படின்ற தைரியத்தில் மெதுவாக மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த மலைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கீழே நின்று ஒரு மாதிரி சத்தமெல்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட சத்தம் மட்டும்தான் கேட்குது, எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு இவங்களுக்கும் தெரியல. அப்படியே ஃபுல்லாக டார்ச் அடித்தபடியே அந்த மலை மேலே இவங்களும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோலாம் அப்படியே மேய விட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் நின்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெதுவாக அப்படியே டார்ச் அடிச்சுட்டே சுற்றி அடிக்கிறாங்க. அப்பவும் இவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி எங்கேயோ பக்கமாக சத்தம் கேட்குற மாதிரி தாங்க இருந்திருக்கு. அப்பவும் அப்படியே அந்த மரத்து பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றி இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. ஒரே ஒரு இடத்துல சின்ன ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரியுதுங்க. அது இவங்களோட ஆட்டுக்குட்டி தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் நின்னாங்க இல்லையா அந்த மரத்துக்கிட்ட வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆட்டுக்குட்டி காணும் இல்லையா, அது எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்கும்போது இவங்க நிற்கிற அந்த மரத்துல இருந்து கரெக்டாக ஒரு 10-15 அடி தூரம் தாங்க இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக கருப்பான ஒரு உருவம், ஆனால் அது ஒரு ஆணோட உருவன்றது பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு பாடியான ஒரு ஆளோட ஒரு நிழல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அப்படியே டார்ச் அடித்து பார்க்கும்போது அந்த உருவத்தை இந்த லட்சுமி அப்படின்றவங்க பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, யாராவது அங்கே நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களோட நிழல் தான் நம்ம டார்ச் அடிக்கவும் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு தாங்க. சரி, ஓகே, யாரோ இந்த மலையில் இருக்காங்க, நமக்கு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து சத்தம் எழுப்புறாங்க. ஏங்க, யாராவது இருக்கீங்களா, என்னோட ஆட்டுக்குட்டியை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் எழுப்புறாங்க.
இந்த லட்சுமி அப்படின்றவங்க கேட்டதும் அப்படியே அந்த எதிர்த்தரப்புல இருந்து ஒரு குரல்ல இருந்து பதில் வருதுங்க. அந்த குரலை கேட்கவே இவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு நார்மல் மனுஷனோட குரல் மாதிரியே இல்லை அப்படின்றது லட்சுமிக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இந்த மாதிரியான குரல் நம்ம கேட்டதே இல்லையே, யாரா இருக்கும், நம்மளோட கிராமத்தை சேர்ந்தவங்களா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சது மட்டும் இல்லை, அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வா, இங்கேதான் உன்னோட ஆட்டுக்குட்டி இருக்கு, இங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த லட்சுமியும் நிஜமாலும் அவங்க வந்துட்டு அங்கே ஆட்டுக்குட்டி இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சிட்டு மெதுவாக அப்படியே டார்ச் அடித்தபடி அங்கே அந்த உருவம் நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த லட்சுமி மறுபடியும் டார்ச் அடிக்கிறாங்க. அந்த உருவம் மீண்டும் ஒரு 5 அடி தூரமாக தள்ளி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மறுபடியும் குரல் எழுப்புது. இங்கே வா, இங்கே தான் இருக்கு, வந்து தூக்கிட்டு போ, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இந்த லட்சுமி மறுபடியும் என்னடா இது, இந்த ஆட்டுக்குட்டி ஓடுறதுனால இந்த ஆளும் ஓடி போய் அங்க நின்று கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தாங்க இவங்க நினைச்சிட்டு அப்படியே மீண்டும் அந்த 5 அடி தூரத்துக்கு பக்கமா ஒரு 2 அடி எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த உருவம் அப்போதான் வெளியே வர மாதிரி வருது. அந்த உருவத்தை பார்க்கவே ரொம்பவே விகாரமாக இருந்திருக்கு. உடம்பெல்லாம் அப்படியே பாதி வெந்தும் வேகாத ஒரு சடலம் எப்படி இருக்கும் அப்படியே அதே மாதிரி இருந்திருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையாக மட்டும்தான் இருக்குது, இந்த கருவிலேயே இல்லை. இந்த டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த உருவத்தை நல்லாவே பார்த்துட்டாங்க. தலையில் ஒரு முடி கூட இல்லைங்க, அப்படியே ஃபுல்லாக மொட்டை அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த உடம்பு முகம் எல்லாமே பாதி வெந்தும் வேகாத மாதிரி இருந்திருக்கு. பார்த்த லட்சுமி அப்படியே அதே இடத்துல டார்ச்சை கீழே போட்டுட்டாங்க. ஆட்டுக்குட்டியும் கீழே போட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம வேக வேகமா அவங்களோட கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த மலை இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லா அப்படியே அங்கங்க மரங்கள்லாம் நிறைய அடர்ந்து இருக்கிறதுனால இருட்டாவே இருந்திருக்குங்க. இவங்களுக்கு சரியா பாதையும் தெரியல. அப்படியே இவங்க ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே அந்த ஆட்டுக்குட்டியும் ஓடி வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அப்படியே கீழ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருட்டிலே ஓடுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிட்டாங்க. கரெக்டா இவங்க அந்த மலையை தாண்டறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, அடுத்து கிராமம் இருக்கு. அப்பாடா, எப்படியும் நம்மளோட கிராமம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அங்க அந்த ஊரோட எல்லையிலேயே கூட யாராவது நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அப்படியே ஓட்டத்தை அப்படியே மெதுவா நடையாக்குறாங்க. நடையுமே கொஞ்சம் வேக நடையாதான் இருந்திருக்கு. ஆல்ரெடி இவங்களுக்கு அங்க மலையில இருந்து ஓடி வரும்போது அங்கங்க முள்ளெல்லாம் குத்திருச்சுங்க. அந்த காரணத்தினால வலியின் காரணமா அப்படியே மெதுவா நொண்டி கொஞ்சம் வேகமா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாக நடந்து அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. வரும்போதே அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு கம்பத்து லைட் ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குங்க. அப்படியே இவங்க பக்கமாக நெருங்கி போகும்போது அந்த லைட்டும் அப்படியே பிளிங்காய் எரிஞ்சிச்சு. கடைசியாக அந்த லைட்டும் ஆஃபே ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆஃபே ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு போன டார்ச் லைட்டை மலை மேலே போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருட்டிலேயே தான் போக வேண்டிய சூழ்நிலை. இப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறாங்க. அடுத்த கம்பத்து லைட்டு தெரியிற அந்த நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் மனதையும் வர அந்த நேரத்துல மீண்டும் இவங்களுக்கு ஒரு திகில் சம்பவம். அப்படியே அந்த மலை மேல பார்த்தா பாதி எரிஞ்சும் எரியாத அந்த உருவம் சடனா அப்படியே காத்துல பறந்து வந்து அவங்க முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், ஒரு 5 அடி தூரத்துல அந்த உருவம் மறுபடியும் அங்க வந்து நிக்குதுங்க. அதுவும் எப்படி நிக்குதுன்னா, இந்த தடவை அப்படியே எரியாத அந்த பாதி உடம்பு அப்படியே ஃபுல்லா வாய் நிறைய ரத்தத்தை அப்படியே கீழே ஊத்திட்டு இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. எதையோ பிடிச்சி நல்லா கடிச்சு அந்த ரத்தம் அப்படியே வாயிலேருந்து ஊத்தினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மாவோட தோல்லாம் அங்கங்க அப்படியே பிச்சு கீழே தொங்குற மாதிரி இருக்கு. அந்த இடத்துலலாம் அப்படியே ரத்தம்லாம் அப்படியே அங்கங்க படிஞ்சிருக்க மாதிரி இருந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்குங்க. அந்த ஆன்மாவை கண் எதிர்க்க மறுபடியும் பார்த்த காரணத்தினால அடுத்த அந்த தெருவிளக்கு இருக்கு இல்லையா, அந்த லைட் வெளிச்சம் இவங்களுக்கு நல்லாவே ஓரளவுக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்துலதான் இந்த ஆன்மாவையும் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க அப்படியே அதே இடத்துல ஆணை கத்திட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததும் அங்க வந்து யாருமே கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த எல்லையில யாருமே கிடையாது. அந்த காரணத்தினால இந்த லட்சுமி அப்படின்றவங்க விடியவே அதே இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. யாருமே பார்க்கவும் இல்லை. இவங்களோட ஹஸ்பண்ட் முருகேசன் அப்படின்றவர், அவர் வேற வேலையா வந்துட்டு வெளியூர் போயிருந்தார் இல்லையா, அவரும் அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் அவங்களோட ஊருக்கே வர்றாரு.
முருகேசன் என்ன நினைச்சிட்டாருன்னா, காலையிலங்காட்டி எங்கடா போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அப்படியே அந்த அப்படியே தாப்பா மட்டும் தானே போட்டிருந்தாங்க. அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனவர் அப்படியே வீடு ஃபுல்லாவே பாக்குறாருங்க. அப்படியே ஓரளவுக்கு நல்லா குப்பைங்களாவே இருந்திருக்கு. வீடு கூட்டின மாதிரியும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ள போறாரு. கிச்சனுக்குள்ள போனவர் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாளா அப்படின்னு போயிட்டு ஒரு பாத்திரமா திறந்து பாக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சிருந்த எல்லா சாப்பாடுமே கெட்டு போயிருக்கு. ஏன்னா இவங்க நைட்டு செஞ்ச சாப்பாடு தான் அவர் இப்ப பார்த்தது. கெட்டு போன சாதத்தை வச்சுட்டு இவ இன்னும் சாப்பாடு ஆக்காம எங்கதான் போயிருப்பா, யாருக்கிட்ட போய் கதை பேசிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கிச்சனை விட்டும் வெளியே வராருங்க. வந்தவர் அப்படியே வெளியே ஃபுல்லா வந்துட்டு இந்த ஆட்டுப்பட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டுப்பட்டியும் போய் பாக்குறாரு. அந்த ஆடுங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் கத்திக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. ஒரு இடத்துல கூட இல்ல, அலமோதிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டையும் பார்க்காம ஆட்டுக்கு தண்ணியும் வைக்காம எங்கடா போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கோபத்தோட இவங்களோட பக்கத்து வீடுங்க, இந்த வீட்டுல இருந்து ஒரு 50 அடி தூரம் தள்ளி தான் இன்னொரு வீடே இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாருங்க. அங்க போயிட்டு அந்த வீட்டு அம்மா கிட்ட, என் வீட்டுக்கார அம்மாவை பாத்தீங்களா, எங்கேயாவது பாத்தீங்களா, இங்கேயாவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை, காலையில அவங்க எழுந்து வெளியே கூட வரவே இல்லை, அதை மட்டும் நான் நல்லா பார்த்தேன், எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, நைட்ல ஆனா எங்கேயோ போனாங்க, திரும்பி வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க போனாங்க, எந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அப்படியே இவங்க எந்த பக்கம் காட்டுறாங்கன்னா அந்த மலைக்கு போற அந்த பாதையை தாங்க காட்டுறாங்க. அந்த டைரக்ஷன்ல தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் தான் போனாங்க, அதுவும் டார்ச் எடுத்துக்கிட்டே போனாங்க, ஏதோ குழப்பத்தோட போன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன காரணத்தினால அப்படியே இவங்க மறுபடியும் அந்த முருகேசன் அப்படின்றவர் அந்த மலைக்கு போற அந்த பாதையை நோக்கி போறாங்க. ஆல்ரெடி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அப்போதான் இந்த லட்சுமி அப்படின்றவங்க டார்ச் எடுத்துட்டு போகும்போது தான் இவங்க ஆப்போசிட்ல இருந்து வந்திருப்பாங்க போல. நான் பார்த்தேன், நைட்டு போகும்போது குழப்பமா போனாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால முருகேசன் அப்படின்றவர் என்னாச்சோ தெரியலையே, எதுக்கு அந்த நேரத்துல போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த மலைக்கு போற அந்த பாதையில ஓடுறாருங்க. ஓடி போகும்போது அப்படியே இந்த முருகேசனுக்கு பெரிய ஷாக். அப்படியே நைட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்களே அந்த லட்சுமி, அதே இடத்துல தாங்க அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்துலயே அந்த ஆட்டுக்குட்டியும் அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. ரொம்பவே கொடூரமான முறையில அப்படியே ரத்தம்லாம் வெளியே போய் அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே இறந்து போய் கிடக்கு. அதை பார்த்ததும் இந்த முருகேசனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவளும் இப்படியே கிடக்குறாளே, இந்த ஆட்டுக்குட்டியும் இங்க இப்படி கிடக்குதே அப்படின்னு குழப்பத்தோட அப்படியே பக்கமா நெருங்கி போறாங்க அந்த லட்சுமி பக்கம். அங்க நெருங்கி போனதுக்கு அப்புறமா அவங்கள பிடிச்சி அந்த நாடி மாதிரி எல்லாம் பார்த்துருக்காருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் உயிரே வந்திருக்கு. அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க, மயக்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது அப்பதான் தெரியும். இவரும் அப்படியே பக்கத்துல உள்ளவங்கள ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி வீடு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, இவங்க கத்துல அங்க உள்ள ஆளுங்க வெளியே பாக்குறாங்க. வெளியே வந்தவங்ககிட்ட என் மனைவி மயக்கம் போட்டுட்டாங்க, ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டதும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களே என்னடா பண்றதுன்னு தண்ணியோட அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்கு பாருங்க. அப்புறம் அங்கங்க அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் லட்சுமியோட முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்னம்மா ஆச்சு, ஏமா இங்க விழுந்து கிடக்குற, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே லட்சுமி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி அப்படியே ஒரு பயத்தோட நடுக்கத்தோட அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க அங்க அப்படின்னு மட்டும்தாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சே வரல. சரி ஓகேமா, ஒண்ணுமில்ல நல்லா விடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போதாங்க அந்த லட்சுமியும் பக்கத்துல இருந்தா அந்த ஆட்டுக்குட்டியை பாக்குறாங்க. ஆட்டுக்குட்டியும் அப்படியே கழுத்தெல்லாம் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி, ரத்தம் பாதி வெளியே போன மாதிரி ரொம்ப கொடூரமான முறையில இறந்து அப்படியே கிடக்கு. அதை பார்த்ததும் லட்சுமிக்கு அழுகவே வந்துருச்சுங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைகளே கிடையாது. இந்த ஆட்டுக்குட்டியை ரொம்பவே பாசமா குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துட்டு இருந்த அந்த ஆடு இறந்து போச்சுன்னு அவங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே அழுதுருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. சரி வாமா என்னமா பண்றது. அப்பவும் அங்க கடந்த அந்த ஆட்டுக்குட்டியை கடிச்சது ஏதோ ஒரு நாயா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அங்கதான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கடிச்சது நைட்டு அந்த லட்சுமி பார்த்தாங்க இல்லையா, அதே அந்த எரிஞ்ச அந்த உருவம் தாங்க. பாதி எரிஞ்சும் எரியாம பார்த்தாங்க இல்லையா, அதே உருவம் தான் அந்த ஆட்டுக்குட்டியும் அப்படியே கடிச்சு உதறி இருக்கு. சரி ஓகே, இந்த லட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அப்படியே இந்த முருகேசன் அப்படின்றவர் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாருங்க. அன்னைக்கு சமையலும் செஞ்சு அவங்க மனைவிக்கும் கொடுத்துட்டு அப்படியே அவங்க மனைவி ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால அன்னைக்கு அவங்க மனைவியை மட்டும் வீட்டுல விட்டுட்டு இந்த முருகேசன் அப்படின்றவர் மறுபடியும் இந்த காட்டுக்கு அந்த ஆடுகளை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் சாயந்தரம் அப்படியே எல்லா ஆடுகளையும் பத்திரமா கொண்டுட்டு வந்துட்டாருங்க இந்த முருகேசன். அந்த பட்டியலையும் அப்படியே எல்லா ஆடுகளையும் அடைச்சு முடிச்சுட்டு அதுங்களுக்கு தண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்படியே
மீண்டும் இந்த முருகேசன் அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அப்படியே இவங்க எப்படி கடைசியா கதவை சாத்திட்டு போனாரோ அதே மாதிரி இருந்திருக்குங்க. அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்க்கும்போது இவங்களோட மனைவி பாய் விரிச்சு எந்த இடத்துல படுத்தாங்களோ அப்படியே அதே சேப்லயே படுத்திருந்திருக்காங்க. எந்திரிக்கவே இல்லை. சரி என்னடா இவ்வளவு நேரம் வரைக்கும் எந்திரிக்காமலே இருந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மனைவி எழுப்பிட்டு அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் வச்சு 2 பேரும் குடிச்சிட்டு நைட்டு சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து படுத்து தூங்குறாங்க. டைம் பார்த்தீங்க ஒரு 9:30க்குள்ள இருக்கும். அப்பவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லட்சுமி அப்படின்றவங்க ஆல்ரெடி ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. ஒரு பொழுதே ஃபுல்லா தூங்கியிருக்காங்க. இருந்தாலும் படுத்து கொஞ்ச நேரத்திலே படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகேசனும் தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கு அப்புறம் நடுராத்திரில ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வந்து இந்த முருகேசனுக்கு கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆடுகள் எல்லாம் அலற மாதிரியான சத்தம்ங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த பட்டியில இருந்து வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி அந்த ஆடுகள் கத்திட்டே இருந்திருக்கு. என்னடா அது இந்த ஆடுகள் இது வரைக்கும் இந்த மாதிரி கத்துனதே இல்லையே, இன்னைக்கு இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த முருகேசன் அப்படியே அவங்களோட வீட்டுல உள்ள ஒரு லைட்டை போட்டுட்டு அந்த ஹால்ல உள்ள லைட்டை போட்டுட்டு அப்படியே பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது இன்னுமே பெரிய ஷாக்கு. என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி அங்க காணோம். நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை இந்த ஆடுகள் எல்லாம் சத்தம் கேக்குது இல்லையா, கத்துது இல்லையா, அந்த இதை கேட்டுட்டு தான் இவங்க வெளியே போய் இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த முருகேசனும் வெளியே வராரு. வெளியே வரும்போது இந்த முருகேசன் தாங்க வெளியே உள்ள லைட்டையும் ஆன் பண்ணிட்டு வராரு. இவ்வளவு இருட்டுல எங்கடா போயிருப்பா அப்படின்னு லைட்டை ஆன் பண்ணிட்டு மெதுவா கதவை ஓரளவுக்கு கதவு சாத்தி தாங்க இருந்திருக்கு. அப்படியே அந்த கதவை திறந்துட்டு படியில இறங்கி அப்படியே அந்த ஆட்டுப்பட்டி பக்கம் திரும்பி பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த முருகேசனோட மனைவி தாங்க அங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களோட அந்த 5 ஆட்டுக்குட்டியில 2 ஆடு வந்து செத்து போச்சு இல்லையா, 2 ஆட்டுக்குட்டி, மீதி 3 இருக்கு. அந்த 3ல ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே வாயை வச்சு கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவர் பார்த்திருக்காரு. பார்த்ததுமே இவருக்கே அப்படியே ஆட்டம் கண்டுருச்சுங்க. ரொம்பவே பயந்துட்டாரு. என்னடா திடீர்னு நம்மளோட மனைவி இந்த மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா நெருங்கி போக போக அப்படியே அவங்களோட மனைவி பயங்கரமா அந்த ஆட்டுக்குட்டியை கடிச்சிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அந்த ஆட்டை வந்து தலையை 2ஆ பிச்சு ஒரு பக்கம் உடம்பையும் ஒரு பக்கம் தலையையும் அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. வீசினதுக்கு அப்புறம் அப்படியே எதிர்த்தாப்புலயே இந்த முருகேசன் நின்றுட்டு இருக்காருங்க. என்னம்மா பண்ற, என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே இருக்காரு. எதையுமே காதுல வாங்காம மறுபடியும் அப்படியே நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவும் முருகேசனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னடா நம்ம கேட்க பதில் எதுவுமே சொல்லல, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாளே, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு என்னம்மா ஆச்சு, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. எந்திரிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல இவருக்கு கொஞ்சம் கோபமும் வந்துருச்சுங்க. எவ்வளவு நேரம் நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், பதிலே சொல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட கிச்சன்ல இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே ஃபுல்லா மூஞ்சிலேயே ஊத்திட்டாருங்க. முகத்துல ஊத்துனதும் அப்படியே அவங்க மனைவி திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க எதுக்குங்க என் மேல தண்ணி ஊத்துனீங்க, என்னங்க ஆச்சுன்னு இவங்க மறுபடியும் முருகேசனை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. கேட்டதும் முருகேசன் இன்னுமே பெரிய ஷாக் ஆயிட்டாருங்க. இப்பதான் ஒரு ஆடோட ரத்தத்தை அப்படியே குடிச்ச மாதிரி இவ குடிச்சிட்டு வந்து படுத்தவ இவ என்னாச்சுன்னு கேட்கறாள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாண்டி ஆட்டுக்குட்டியை கொன்ன, எதுக்குடி கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எது நான் ஆட்டுக்குட்டி கொண்டனா அப்படின்னு ஒரு 2 பேத்துக்கும் அன்னைக்கு நைட்டே சண்டையே வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ இந்த முருகேசனுக்கு வந்து இவ கடிக்கல அப்படின்னு சொல்றாளே, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாளே, அப்ப நடந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் குழம்பி போயிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் மறுபடியும் அப்படியே உடம்பு சரியில்லாம இருக்காங்க இல்லையா, அப்படியே சமாதானம் பண்ணி அப்படியே படுக்க வச்சுட்டு இந்த முருகேசன் கட்டில படுக்கிறார். படுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே தூக்கமே வரலங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுத்துட்டு இருக்காரு. ஒரு வழியா அப்படியே விடியற் காலை ஆயிடுச்சு, தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்து அப்படியே அவங்களோட மனைவியை பாக்குறாங்க. மனைவி ஓரளவுக்கு நல்லா நார்மலா இருக்காங்க. அப்படியே சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே சமைக்கிறா அப்படின்ட்டு வெளியே போய் திண்ணை மேல உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த ஆட்டுப்பட்டியை பாக்குறாங்க. அந்த ஆடு வேற இறந்து போயிருந்துச்சு இல்லையா, அந்த ஆட்டை என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வராருங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படியே அவரோட கட்டில் மேல போய் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு இவங்க மனைவிட்ட என்னம்மா ஆச்சு, நைட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணன, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லல. எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தினால அப்படியே இந்த முருகேசனும் அமைதியா விட்டுட்டாருங்க. சரி ஓகே இதை இப்ப கேட்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆடுகள் எல்லாம் ஓட்டிட்டு மலைக்கு போறாங்க. நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சுமியும் அடம் பிடிச்சு 2 பேருமே அந்த மலைக்கு போறாங்க. மலைக்கு போயிட்டு ஆடுகள் எல்லாம் அப்படியே மேய்க்கி விட்டுட்டு இவங்களும் ஒரு பெரிய மரத்துக்கடியில உட்கார்றாங்க நிழலுக்காக. அங்க உட்கார்ந்துக்கிட்டு 2 பேரும் நல்லா தாங்க பேசிட்டு
பேசிட்டு இருக்கிறாங்க. நார்மலா தான் இருக்கிறாங்க இந்த லட்சுமி அப்படின்றவங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்றத அப்போதான் இந்த லட்சுமி அப்படின்றவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி தேட வந்ததும் அப்படியே அங்க பார்த்த அந்த உருவமும் அந்த ஆன்மாவும் அப்படியே இவங்க அந்த லட்சுமி அப்படின்றவங்க முருகேசன்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த முருகேசனுக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்குங்க. ஒருவேளை அங்க மயக்கம் போட்டு லட்சுமி கீழே விழுந்திருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அந்த ஆன்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமோ, லட்சுமிக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அந்த சந்தேகத்தை இப்போ லட்சுமி வந்து நார்மலா தானே இருக்காங்க, நேற்று நைட்டு தானே ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்திருக்காங்க, அதனால அந்த சந்தேகத்தை பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. சின்ன சந்தேகத்தோட அது அப்படியே கடந்து போயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் எல்லா ஆட்டுகளையும் ஓட்டிக்கிட்டு அப்படியே இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. பட்டியல அடைச்சிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த முருகேசன் சந்தேகப்பட்டது உண்மை அப்படின்னு தெரியும் வகையில இன்னும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அப்படியே இந்த முருகேசன் அப்படின்றவர் நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. முன்னாடி நாளே சரியா தூங்காத காரணத்தினால அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்தவருக்கு மீண்டும் அன்னைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன சத்தம்னா, சேம் முன்னாடி நாள் கேட்ட அதே சத்தம் தாங்க. இந்த ஆட்டுக்குட்டிகள் பயங்கரமாக கத்துது. கூடவே ஒரு 2 தெருநாய்கள் இவங்களோட ஆட்டுப்பட்டி பக்கமாக நின்று குலைக்கிற மாதிரியே இந்த சத்தம் கேட்டது. ஒரு நாய் வந்து அப்படியே பயங்கரமா ஊழையிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நாய் வந்து அப்படியே பயங்கரமா குலைக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, இந்த மாதிரி சத்தம் கேட்குதே, மறுபடியும் நம்ம மனைவி ஏதாவது பண்றாளோ அப்படின்னு சந்தேகத்துல அப்படியே எழுறாங்க. எழுந்து அப்படியே ஹாலில் உள்ள லைட்டை போடுறாங்க. போட்டு பார்க்கும்போது அப்படியே இந்த முருகேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. மனைவி அங்க இல்லை. சரி ஓகே, இந்த கதவை அப்படியே ஒந்திரிச்சு வைக்கிற மாதிரி பாதி திறந்தும் திறக்காமலும் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே முக்காவாசி ஆனா க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. மெதுவா அப்படியே கதவு பக்கத்துல போனவர் கதவை திறந்துட்டு மீண்டும் அப்படியே ஒரு காலம் அப்படியே அந்த ஸ்டெப்ல எடுத்து வைக்கிறாரு. 2 ஸ்டெப் தாங்க இறங்கினாரு. கீழே இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்ல இறங்கலான்னு இறங்கும் போதே இந்த ஆட்டுப்பட்டியை பார்த்தா தெரியுங்க, பக்கத்துலேயே தானே இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே அப்படியே கம்பத்து லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. அவங்களோட மனைவி அப்படியே ஆட்டுப்பட்டிக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டோட காலையா அப்படியே பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எல்லா ஆடுகளும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே அந்தாண்டி அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கு. அப்படியே அவங்க மனைவி விடாம ஒரு ஆட்டு காலையா பிடிச்சு பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இந்த முருகேசனும் அப்படியே அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி அந்த ஆட்டுப்பட்டிக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு என்னடி பண்ற, வாடி வீட்டுக்கு போகலாம், என்னடி பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலுமே லட்சுமி சொல்லவே இல்லை. சொல்லாத காரணத்தினால சரி ஓகே, நம்ம நினைச்சது உண்மைதான், இவளுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே லட்சுமியோட முடியை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் அந்த ஆட்டுப்பட்டியை விட்டு இவங்க வெளியே வரவே மாட்டாங்க. அந்த ஆட்டுப்பட்டியை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த மூங்கிலே சின்னதாக கதவு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஆட்டுப்பட்டி சுற்றியுமே மூங்கில் குச்சால ஆன பட்டி தாங்க. அதோட கதவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் வரமாட்டேன் என்னை விடுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த லட்சுமி அப்படின்றவங்க கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு ஒல்லியே தாங்க இருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா என்னை விடுறே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு முருகேசனை தள்ளியே விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு மீண்டும் அந்த ஆட்டுப்பட்டிக்குள்ளேயே தான் ஓடுறாங்க. ஓடுறதை பார்த்துட்டு அப்படியே முருகேசன் மீண்டும் அப்படியே அவங்களோட மனைவி அப்படியே இருக்க பிடிச்சி கையை 2ஐயும் பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க. கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே விடிய வெளியே உட்காந்துருக்காங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்களோட கதவை அந்த நேரத்தில் நடுராத்திரில போயிட்டு கதவை தட்ட முடியாது இல்லையா, அந்த காரணத்தினால இவங்களோட மனைவியும் உள்ளே இருந்துட்டு கதவை அப்படியே டம்முன்னு தட்டிட்டு என்னை வெளியே விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கர ஆவேசமா ஆக்ரோஷ குரலோட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணினாலும் நான் இன்னைக்கு கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமா அப்படியே முருகேசன் தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அப்படியே கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. மணி ஒரு 5:30 6 மணி பக்கமா ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயுமே எல்லாருமே அப்படியே எழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ரோட்ல நடமாட ஆரம்பிச்ச பிறகுதான் முருகேசன் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அங்க போன இந்த முருகேசனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் நைட்டு நடந்துச்சு அப்படின்னு இவர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது உண்மைதானா, கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த உருவத்தை பார்த்தது எல்லாமே லட்சுமி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு தீர்க்கமாவே சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அப்படியே இவர் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பேயோட்டுற நபரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
சரி ஓகேடா, நீ என்னமோ பண்ணு, யாரையோ அரேஞ்ச் பண்ணி கொடு, என் மனைவிக்கு சரியானா போதும், அவ கத்திட்டே கிடந்தா, நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகேசன் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. இந்த முருகேசன் வந்து அவங்க ஃப்ரெண்டை பாக்குற போற வரைக்குமே கத்திட்டு தான் இருந்தாங்க, கதவை தர கதவை தரன்னு. இப்ப வந்து பார்க்கும்போது அந்த வீடே மயான அமைதியா இருக்குங்க, ரொம்பவே அமைதியா இருக்கு. என்னன்னே தெரியலையே இவ்வளவு அமைதியா இருக்கே அப்படின்னு இவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. முருகேசனுக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ, அதனாலதான் சத்தம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே கதவை வெளிப்பக்கமா இருந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள போலான்னு போறாரு. அப்படி போகும்போது இவங்களோட மனைவியோட தோற்றமே ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்குங்க. முடியெல்லாம் அப்படியே களைச்சு போட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அவ்வளவு ஒரு வித்தியாசமா அவங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொடூரமாகவும் அவங்களோட முகத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே கோபத்தோடையும் இருந்திருக்காங்க. கண்ணெல்லாம் பார்க்கவே அப்படியே பயங்கர சிகப்பா இருந்திருக்கு. அப்படியே கோபத்தோட இந்த முருகேசனை தாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அங்கங்க அப்படியே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கை நகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே இந்த முருகேசனை அப்படியே கீறி விடுறாங்க. அவ்வளோ வழியில முருகேசன் துடிக்கிறாரு. இருந்தாலும் நம்மளோட மனைவியை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அவங்களோட கைகளை ஒரு வழியா கட்டி போட்டுட்டு அமைதியா உட்காரியே இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்ச பின்னாடி அப்படியே கொஞ்சம் நேரத்துல அப்படியே கொஞ்சம் சாந்தமாகி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, யாரையாவது அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த காரணத்தினால இந்த பேயோட்டுற நபருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போலங்க. அவங்க இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால அவங்க ஊர்ல உள்ள ஒரு காளியம்மன் கோவிலோட பூசாரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அப்படியே அந்த பூசாரி வந்து வீட்டுக்குள்ள வரவே மீண்டும் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா மாறிட்டாங்க. அவங்க மனைவி அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு கத்துனாலும் அந்த பூசாரி வந்து பெருசுப்படுத்தாம அப்படியே மெதுவா அவங்களோட வீட்டுக்குள்ள நடந்து வர்றாங்க. வந்தவர் ஒண்ணுமே பண்ணல. இவங்களோட வீட்டுல அந்த சாமி போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து திருநீர் மட்டும்தாங்க எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே கத்திட்டே இருந்த அந்த லட்சுமின்றவங்க அப்படியே மெதுமெதுவா சாந்தமான மாதிரி ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவங்கள அங்கேயே விடலைங்க. நீங்க எப்படியாவது இந்த லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த காளியம்மன் கோவிலுக்கு இந்த லட்சுமியையும் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டோட உதவியால அப்படியே இந்த லட்சுமியை கொண்டுட்டு போயிட்டு அந்த கோவில்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கத்துல இருந்தவங்க படுத்துட்டே இருந்தவங்க திடீர்னு அப்படியே இந்த காளியம்மனுக்கு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆவேசமா அவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கத்திக்கிட்டே என்ன விடுறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காளியம்மனுக்கு அப்படியே படைச்ச அந்த தீர்த்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அதை கொண்டுட்டு வந்து லட்சுமியோட முகத்துல தெளிச்சிருக்காங்க. தெளிச்சதுக்கு அப்புறமா இப்ப சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதுமே இந்த முருகேசனும் ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த நபரும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஆன்மா யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காட்டேரி. அந்த காட்டேரி தான் இந்த ரத்த பசிக்காக தான் இங்க அந்த லட்சுமியை பயமுறுத்தி அப்படியே இந்த லட்சுமியை பிடிச்சி அந்த ஆடுகள் அந்த ரத்தத்தெல்லாம் கொன்னு குடிச்சது பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியை, அது எல்லாமே இந்த காட்டேரியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து சொல்றாரு. அந்த கோவில் பூசாரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த காட்டேரியை வந்து விரட்ட பாக்குறாங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியே இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரத்த பலி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டேரி வந்து உயிரோட உள்ள ஒரு கோழி, அதுக்கப்புறம் உயிரோட உள்ள ஆட்டுக்குட்டி ரெண்டையுமே கேட்டிருக்குங்க. அப்படியே இவங்க என்னடா பண்றது, இதோட கடைசியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் அவங்களோட வீட்டுல வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியில ஒன்னையும் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி இவங்களோட பக்கத்து வீட்டுல வளர்க்குற ஒரு கோழியையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்து அப்படியே இந்த காட்டேரிட்ட கொடுத்தது தாங்க. கொடுத்து கொஞ்ச நேரத்துல அப்படியே ஃபுல்லா ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடிச்சு எடுத்தே முடிச்சிருச்சுங்க இந்த காட்டேரி. அதுக்கப்புறமா அந்த காட்டேரி இப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கு, இனிமேல் நான் வரமாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு நிபந்தனையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டேரியை ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துக்கிட்ட பார்த்தாங்க இல்லையா, அதே இடத்துல வந்து ஒரு படையலை போடணும், அதுவும் இந்த கறி விருந்து படையலா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதன் பிறகு அதுவும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திலேயே செய்ய சொல்லியிருக்கு. கரெக்டா அமாவாசை அன்னைக்கு அந்த இடத்துல வந்து படையல் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்குங்க. அதே மாதிரி சரி நான் போடுறேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த காட்டேரி விலகி போயிருக்கு. அந்த காட்டேரி விலகி போனதுக்கு அப்புறமா தான் இந்த லட்சுமி அப்படின்றவங்க நார்மலா இருக்காங்க. உடனே எழுந்து உட்காந்துட்டு அப்படியே சுத்தி பாக்குறாங்க. நான் எப்ப கோயிலுக்கு வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டே கேக்குறாங்க. அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே முருகேசன் லட்சுமியை அங்க அந்த கோவிலே கயிறு ஒன்று கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு வந்திருக்காங்க. கூடவே இந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டா அமாவாசைக்கு அமாவாசை இந்த கோவில வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த கோவில் பிரகாரத்துக்கு வந்து
தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியே உள்ள ஒரு வேப்ப மரத்துக்கும் தண்ணி ஊற்று, எல்லா பிரச்சனையும் சரியாகிரும். இதே மாதிரி நீ ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் செஞ்சினா மறுபடியும் அந்த ஆன்மா அந்த காட்டேரி வந்து பின்தொடர்ந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லட்சுமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அதோடவே இந்த அமாவாசைக்கு வந்து படையல் போட சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி படையலெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த லட்சுமி முருகேசன் 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் பயங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லட்சுமிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். லட்சுமிக்கும் முருகேசனுக்கும் பயம் இருந்த காரணத்தினால மீண்டும் அந்த காளியம்மன் கோவில் பூசாரியோட அங்கே போயிட்டு படையல் போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம வந்திருக்காங்க. வந்தவங்க அடுத்த நாள் காலையில போய் பார்க்கும்போது அந்த இலை கூட அங்க இல்லையாங்க. அப்படியே அங்கங்க இலைகளும் செதறி போய் தான் இருந்திருக்கான். ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அப்போ போய் பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு வருஷம் இதே மாதிரி அந்த பூசாரி சொன்னார் இல்லையா, அங்க பிரகாரத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறதும் அங்க உள்ள வேப்ப மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறதும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த லட்சுமி அப்படின்றவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த நிகழ்வு எனக்கு 2003 காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு லட்சுமி அப்படின்றவங்க தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. லட்சுமிக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிட்டு இனிமேல் உங்களோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு நாங்கள் எங்களோட சார்பாக வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரி திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பி வைங்க. உங்களோட சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா, பாய்.